இப்போது ஒரு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணு முதல்ல பிறக்குது. அது பொண்ணு பிறந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு குலதெய்வமே பிறந்துருச்சு அப்படிம்பாங்க. குலதெய்வம் அவங்களுக்கு அம்மனாக இருக்கும். அதே வேளை ஒரு பையன் பிறகுறாரு. பிறந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு முருகனே பிறந்துட்டாரு, கண்ணனே பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி சொல்லுவாங்க. ஆக அது வரக்கூடிய குழந்தையை கூட குலதெய்வமாக வணங்க வேண்டும் என்பது நமது பெரியவங்க வச்சிருக்கக்கூடிய விதி. அப்போ இவங்க குடும்பத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 12 வருஷம் வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தவறி அதை குலதெய்வமாக கும்பிட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இவங்க அதை தடை செய்து வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு தடை, தாமதம், பிரச்சனைகள் ஏற்படுறது. அதை கட்டி வச்சுட்டாங்கன்னு இவங்க இது பண்ணுறது. இதற்கு உரிய பரிகாரங்கள் முறையாக இருக்குது. இந்த முறைப்படி இதற்குரிய தீர்வுகளை செய்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி பரிகார தீர்வுகளை செய்கின்ற பொழுது அதனுடைய நிலை ரொம்ப ஒரு நல்ல மாறுபாடோடு அவங்க வாழ்க்கை மாறுவதற்குண்டான நிலையை பார்க்கலாம்.